ஸ்ரீமத் பாகவதம் 30ஆம் பகுதி. வீரபத்ரன் தன்னை தாக்க முற்பட்ட தேவ கணங்களை ஆக்ரோஷமாக தாக்கினான். எதிர்த்தவர்கள் அனைவரையும் அடித்து நொறுக்கினான். ஓட ஓட விரட்டினான். சிவகணங்களுள் ஒருவரான மணிமான் பிருகுமுனிவரின் தாடி மீசையை பிடுங்கி எரிந்து தீயில் பொசுக்கினார். தட்சன் சிவபெருமானை இகழ்ந்த போது சிரித்த பூஷா என்பவனின் பற்களை உடைத்து நொறுக்கினார் சண்டிகேஸ்வரர். நந்தி தேவர் பகன் என்பவனின் விழிகளை பிடுங்கி வீசினார். தேவர்களும் பூதகணங்களால் தாக்கப்பட்டு தப்பியோடினார்கள். வீரபத்ரன் தட்சனை உதைத்து தள்ளி வாளால் அவனுடைய கழுத்தை வெட்டினார். ஆனால் வாள் மழுங்கி போனதை தவிர தட்சனின் தலையை வெட்ட இயலவில்லை. வீரபத்ரன் தட்சனை தரதரவென்று இழுத்து போய் யாக பசுக்களை வெட்டி கொல்லும் பலி பீடத்தின் மீது வைத்து அவனுடைய தலையை ஆட்டை அறுப்பது போல அறுத்து தீயில் வீசினார். அது பொசுங்கி சாம்பலானது. இதை கண்ட பூதகணங்கள் மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தார்கள். வெற்றி கோஷத்துடன் கைலாயத்திற்கு திரும்பி சென்றார்கள். யாகசாலையில் சிவகணங்களிடமிருந்து தப்பித்து ஓடிய தேவர்கள் அலறி அடித்து கொண்டு பிரம்மலோகம் சென்றார்கள். நடந்தது அனைத்தையும் பிரம்மதேவரிடம் கூறி முறையிட்டார்கள். பிரம்மதேவர் வேதனையுடன் தட்சன் சிவபெருமானை நிந்தித்ததும் அவருக்கு அவிர்வாகம் கொடுக்காமல் போனதும் மன்னிக்க முடியாத குற்றம். நீங்களோ சிவநிந்தனை நடந்த இடத்தில் இருந்தது மட்டுமல்லாமல் பூர்த்தியாகாத யாகத்தில் கலந்து கொண்ட குற்றத்தையும் செய்திருக்கிறீர்கள். தட்சனுடைய அவமதிப்பால் தனது மனைவி மாண்டு போன துக்கத்தில் சினத்துடன் இருக்கிறார் சிவபெருமான். அவருடைய கோபமானது உலகத்தையுமே அழிக்கக்கூடியது. ஆனாலும் வெகு சீக்கிரமே கோபம் தணிந்து சந்தோஷம் கொள்ளக்கூடியவரும் சிவபெருமான் தான். வாருங்கள், நாம் அனைவரும் அவரிடமே சென்று சரணடையலாம். சரணடைந்தவர்களை காக்கும் கருணை தெய்வமான சிவபெருமான் நம்மை கைவிட மாட்டார் என்று கூறினார் பிரம்மதேவர். பிரம்மதேவரின் சொற்படியே அனைவரும் சிவபெருமானை தரிசிக்க விரைந்தார்கள். கைலையில் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார் ஈசனார். யோகிகள் அவரை சூழ்ந்து நிஷ்டையில் இருக்க நாரத முனிவருக்கு பிரம்ம தத்துவத்தை உபதேசித்து கொண்டிருந்தார் ஈசன். பிரம்மதேவர் வருவதை கண்டு அவரை அன்புடன் வரவேற்றார். பிரம்மதேவர் சிவபெருமானை வணங்கி விதியின் மாயையில் சிக்கியதாலேயே தட்சன் தமக்கு அவிர்வாகம் தர மறுத்த மூடனாகி அபச்சாரம் செய்துவிட்டான். எனவே தட்சனின் தவறை மன்னித்து அவனை தாங்கள் உயிர்ப்பித்து தர வேண்டும். யாகத்தை பூர்த்தி செய்ய அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டினார். 30ஆம் பகுதி நிறைவடைந்தது.